ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஐனி விலாக். இதை செய்யறனே இல்லையோ மார்னிங் எழுந்திரிச்சுன்னு இந்த வேலையை பண்ணிடுங்க 100%. என்னன்னு கேட்டிங்களா, கேரட் ஆயில் தான். இந்த கேரட் ஆயிலை கிட்டத்தட்ட 1 மந்த் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய ரிவ்யூ தான் எனக்கு எப்படி இருந்ததுங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். எடுத்துன்னு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே எண்ணெய் ஆகிடும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய மசாஜ் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 hours என்னுடைய ஸ்கின்லேயே தான் இருக்கும். மினிமம் 3 to 4 hours கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின்னில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் குளிக்கவே போவேன். சரி, இவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணனே, ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சா, என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, 1 month முன்னாடி எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அங்கங்கே ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். அதாவது அன்ஈவன் இருக்கும். அதாவது என்னுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். சரி, இது சரி பண்ணுறதுக்கு இந்த கேரட் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிரும், நம்மளும் ஸ்கின் பளபளன்னு ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். நான் இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது எப்படிலாம் ட்ரை பண்ணுங்கிறது தெரியும். ஒரு வேளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளே பட்டனில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஐகார்ட்லேயும் வைக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது 1 month முன்னாடியே போஸ்ட் போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, குஷ்புவோட கேரட் ஆயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு மெயின் மேஜர் இதுதான். இந்த ஆயிலை நான் ரெகுலராக 30 days எனக்கு தெரிஞ்சு 2 to 3 days தான் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ 100% எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மார்க்ஸ், பிளாக் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது 100% போகவே இல்லைங்க. நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன தான் பண்ணீங்க, ஒரு 15 daysலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் நீங்கள் ஒரு வேளை பிம்பிள்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ்லாம் ஏற்பட்டக்கூடிய மார்க் இருக்குது, அதை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுங்க. ஆனால் நான் 1 month யூஸ் பண்ணனாலும் சொல்கிறேன். அப்போ ஸ்கின்னில் என்ன தான் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் பெரிய ஒரு ஸ்கின்னில் டிஃப்ரெண்ட் தெரியல. ஆனால் ஸ்கின் நல்லா டைட்டான மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்கின்னு. ஒரு வேளை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஏஜ் ஆக அந்த ஸ்கின் லொடலொடன்னு ஆகும் இல்லையா, கொலாஜின் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேரட் ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குஷ்பும் அதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரொம்ப மைல்டான ஒரு ஸ்கின்னில் ஒரு க்ளோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அப்படியே பெருசாக தெரியுற மாதிரி இல்லை. இன்னும் ரெகுலராக யூஸ் பண்ண வருமா என்னன்னு தெரில. எனக்கு 1 month யூஸ் பண்ணதில் இவ்வளோ தான் ரிசல்ட்டு. ஒரு வேளை ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா சிலர் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க 1 week யூஸ் பண்ணதில்லை. எனக்கு 1 month தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே வரல. ஆனால் பிளாக் மார்க்கும் போகலை, எதுவுமே ஆகலை. ஸ்கின் டைட்டாக இருக்குது. ஸ்கின் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது 100% நடக்குது. ஒரு வேளை கேரட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பிளாக் மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% ரிசல்ட் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். 1 monthக்கு அப்புறம் தான் நான் ரிப்ளை கொடுக்குறேன். 100% உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ